யாருமா அது அழுக்கு தண்ணியை வீட்டுக்குள்ள வச்சிருக்குது? அண்ணே இந்த தண்ணி கீழே ஊத்தாதீங்க. இத குடிச்சாதான் இதய நோய் வராது, நம்ம உடம்புல இருக்க சுகரை கம்மி பண்ணும், கேன்சர் வராது, கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும்னே. அழுக்கு தண்ணி எப்படி அவ்வளவு செய்யும்? ஐயோ இது அழுக்கு தண்ணி இல்லனே, நம்ம கருப்பு எல்லை தான் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். கண்ணங்கரேன்னு இருக்கு, இது எப்படி இவ்வளவு சரி பண்ணும்? அண்ணே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா செரிமானமாகல அப்படின்னாலோ, நம்ம ரத்தத்துல அதிகமான சுகர் இருக்குன்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சுகரை கம்மி பண்ணணும் அப்படின்னாலோ, கேன்சர் வரக்கூடாது, நம்ம இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கணும், நம்ம அதிகமா குண்டாக கூடாது அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதிகமா தேவைப்படக்கூடியது ஃபைபர், அதாவது நார்ச்சத்து தான் அதிகமா தேவைப்படும். அந்த நார்ச்சத்து இந்த எள்ளுல தான் அதிகமாவே இருக்கு. இவன் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் சின்னதா பொடுசா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இவனை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தர்ற சத்து ரொம்ப அதிகம்னே. ஏன் நீ கூட புரோட்டா பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு வர்றப்ப நானும் அம்மாவும் உனக்கு இந்த மாதிரி தண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்ப இவ்வளவு நல்லது இருக்குன்னு சொல்ற, இது எதுக்கு தண்ணியில போட்டு ஊற வச்சு கசக்கு இந்த தண்ணியை கஷ்டப்பட்டு குடிக்க? அந்த எள்ளு எடுத்து அப்படியே வாயில போட்டு மென்னு போயிட வேண்டியதானே? ஐயோ அண்ணே அப்படி மட்டும் பண்ணவே கூடாது. எள்ளுல ஆக்சிடேஷன் பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இப்ப முழு எள்ளையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த சத்துமே கொடுக்காம மோஷன் வழியா முழுசாவே வெளியே வந்துரும். இப்போ எள்ளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா 3 ஸ்பூன் எள்ளை தண்ணியில போட்டு ஊற வச்சோ இல்லாட்டி அந்த எள்ளை வறுத்து எடுத்தோ தான் நம்ம சாப்பிடணும். அப்பனாதான் இந்த எள்ளுல கூடிய சத்து எல்லாம் நம்ம உடம்புக்கும் கிடைக்கும், முன்னாடி சொன்ன நோய் எதுவுமே வராது. இந்தியாவிலேயே 28 பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் படி சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கான அதிமருந்தும் இந்த எள்ளுன்னு கூட சொல்றாங்க. இப்போ நம்ம தைராய்டு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு செலினியம் சொல்லக்கூடிய சத்து இந்த எள்ளுல தான் 18% இருக்கு. குறிப்பா இந்த பெண்களோட மாதவிடாய் நேரத்துல அவங்களுக்கு ரத்தப்போக்கு சீரா போகணும் அப்படின்னா இந்த எள்ளு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸா வச்சுக்கணும் சொல்றாங்க. இப்ப இந்த கருப்பு எள்ளை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுல சட்னி அரைக்கிறோம் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்ல இந்த இட்லி மாவெல்லாம் அரைக்கிறோம் பாத்தீங்களா, அப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ரொம்ப கருப்பா போயிரும் மாவு, அதனால கொஞ்சம் 1 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலானே. கடைக்கு போறப்ப அது கொடுங்க இது கொடுங்க வாங்கி சாப்பிடாம இந்த எள்ளு மிட்டாய் வாங்கி சாப்பிடலாம்ல, அப்ப இவ்வளவு சத்து வரும் நம்மளுக்கு. ஆமா கண்டிப்பா கிடைக்கும்ல. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு எள்ளு மிட்டாய் சரியான ஸ்நாக்ஸ். அதெல்லாம் சூப்பர் ஸ்நாக்ஸ்னே. அப்புறம் நீங்க கூட அப்பத கேட்டிங்களே, இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு, பழமொழி எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. அதுக்கான அர்த்தம் வேணா சொல்லவா? ஆமா கண்டிப்பா சொல்லு. அப்புறம் இளச்சவனுக்கு எள்ளு அப்படின்னா நம்ம ஒல்லியா இருக்கோம் அப்படின்னா குண்டாகும்னு நினைக்கிறவங்க இந்த எள்ளை எடுத்துக்கலாம். அதுவும் இந்த கருப்பு எள்ளுல தான் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு. குண்டாகும்னு நினைக்கிறவங்க கருப்பு எள்ளை சாப்பிடலாம். நம்ம வீட்டுல இட்லி பொடி அரைக்கும் போது இதை போட்டுக்கலாம். எள்ளு சட்னி தனியா வைப்பாங்க, இந்த எள்ளு பொடின்னு தனியா வைப்பாங்க. அப்புறம் இந்த தீபாவளி வருதுன்னு முறுக்கு செய்வாங்கல்ல, அப்போதைக்கு இந்த கருப்பு எள்ளை வறுத்து அந்த மாவு கூட சேர்ந்து முறுக்கு புழிஞ்சோம்னா அற்புதமா இருக்கும், அமைப்பு காட்டும். அடுத்து இந்த வெள்ளை எள்ளு, இப்போ ஒல்லியா இருக்கவங்க குண்டாகணும்னா கருப்பு எள்ளு சாப்பிடலாம்னு சொன்னேன். ஆனா இந்த எள்ளுல இருக்க எல்லா சத்தும் எனக்கு கிடைக்கணும், ஆனா குண்டாக கூடாது அப்படின்னா அவங்க வந்து வெள்ளை எள்ளை எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாவு அரைக்கும் போதும் போட்டுக்கலாம், இல்ல பொடி நம்ம இட்லி பொடி செய்யறோம் இல்ல எள்ளு பொடி செய்யறோம் அப்படின்னா அது போட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் கம்மியா தான் வரும். இப்ப கருப்பு கலர் போடும்போது கலர் கம்மி பண்ணி கொடுக்கும், வெள்ளை கலர் எள்ளு போடும்போது அந்த கலர் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளை எள்ளை நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குண்ணே. இந்த சிவப்பு எள்ளு அண்ணே, இந்த சிகப்பு எள்ளுன்றது இப்ப பொதுவாவே எந்த இடத்துலயும் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளே கடைக்கு போய் கேட்டோம்னா உங்களுக்கு கருப்பு எள் வேணுமா வெள்ளை எள் வேணுமா தான் கேக்குறாங்க. அப்படியே சிகப்பல்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த சிகப்பு எள்ளு ராமநாதபுரம் மாவட்ட பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாம் அதிகமா இதை சாகுபடி பண்றாங்க. சிகப்பு எள்ளை பொறுத்த வரைக்கும் இதுல எண்ணெய் தன்மை அதிகமா இருக்குதுண்ணே. எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் அது எள்ளுல இருந்தா எடுக்கிறாங்களே. ஆமாண்ணே, இப்போ எள்ளுல இருந்து எடுத்தாங்கன்னா எள்ளெண்ணெய் வச்சிருக்கலாம்ல, ஆனா அதுக்கு நல்லெண்ணெய் பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இதுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறதாலதான் இதை நல்லெண்ணெய் சொல்றாங்க. கரெக்ட்மா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன சிரிப்பு, இது வாழ வச்ச பொறுப்பு.